Dear students, plus 2 Maths Chapter 7 Applications of Differential Calculus வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். Example 7.30 Expand log of 1 plus x as a Maclaurin series up to 4 non-zero terms for minus 1 less than x less than or equal to plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெய்லர் சீரீஸ்னால் என்னென்னு இதுதான் டெய்லர் சீரீஸ். அதாவது f of x is equal to f of a plus f dash of a by 1 factorial into x minus a plus f2 dash of a by 2 factorial into x minus a the whole square plus etc. fn of a by n factorial into x minus a the whole power n. இப்போது மெக்லாரின் சீரீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மெக்லாரின் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா f of x is equal to f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f2 dash of 0 by 2 factorial into x square plus etc. fn of 0 by n factorial into x power n. இப்போ இந்த பாருங்கள், டெய்லர் சீரீஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஏ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மெக்லாரின் சீரீஸ்க்கு 0 இருக்குது. இதை மட்டும் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, டெய்லர் சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மெக்லாரின் சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏ இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன கொடுத்துடணும், 0 கொடுத்துடணும். அப்படி 0 கொடுத்தோம்னா மெக்லாரின் விரிவு நமக்கு எப்படி வந்ததுன்றதை இப்போ நம்ம பார்த்தோம். f of x is equal to f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f2 dash of 0 by 2 factorial into x square plus etc. fn of 0 by n factorial into x power n அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற சம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு போயிடலாம். f of x is equal to log of 1 plus x அப்படின்னு எடுத்துக்கிறோம். f of 0 is equal to log of 1 plus 0ன்னு வரும். இப்போது இது ஈக்குவல் டு லாக் 1ன்னு வந்துடும். லாக் 1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். அதுக்கப்புறம் f dash of x ஈக்குவல் டு 1 பை லாக் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1 பை எக்ஸ்ன்னு தெரியும். அதனால் இதை எப்படி எழுதிக்கிறோன்னா 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது f dash of 0 எழுதணும். f dash of 0னா எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும், f dash இருக்கோ அங்கெல்லாம் 0 கொடுத்துடணும். அப்போ f dash of 0 is equal to 1 by 1 plus 0 which is equal to 1 by 1 equal to 1ன்னு கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது f2 dash of x. f2 dash of x is equal to, இப்போ நான் 1 by xோட டிஃப்ரென்சியேஷன் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா u by v மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா log x is equal to 1 by xன்னு எடுத்தோம்னா இதனுடைய log xோட டிஃப்ரென்சியேஷன் 1 by x. 1 by xை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய பவர் வந்து மேலே கொண்டு போயிடணும். -1 by x ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது கூட பவர் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இந்த பவரை வந்து மேலே கொண்டு போயிடணும். இது வந்து 1 by xோட டிஃப்ரென்சியேஷன் -1 by x ஸ்கொயர். அதே போல் 1 by x கியூப் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்த 3 வந்து மேலே போகும்போது -3 ஆகிடும். x பவர் 4 அப்படி கீழே இது கூட ஒரு 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ x பவர் 4. அப்போ 1 by x பவர் 3யோட டிஃப்ரென்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா -3 by x பவர் 4. இந்த ப்ராசஸை அப்படியே நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் இங்கே f dash of x is equal to 1 by 1 plus xன்னு இருந்ததுன்னா என்னுடைய பவர் 1 இருக்குது. அதனால் f2 dash of x is equal to -1 by 1 plus x ஸ்கொயர். இந்த 1 வந்து மேலே போகும்போது -1, இந்த 1 கூட 1 ஆட் பண்ணோம்னா ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ f2 dash of 0 f2 dash of 0 is equal to இது வந்து 0 -1 by 1 plus 0 the whole squareனு வரும். 1 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 1ன்ட்டு -1 by 1 which is equal to -1. நெக்ஸ்ட் f3 dash of x. f3 dash of x வந்து இங்கே ஏற்கனவே -1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இது மேலே போகும்போது -2ஆக மாறிடும். by 1 plus x the whole cubedனு வரும் which is equal to minus into minus plus 2 by 1 plus x cubedனு வந்துடும். அப்போ f3 dash of 0 அப்படின்னு பார்க்கும்போது 2 by 1 plus x எக்ஸ் வந்து 0 கொடுத்துட்டு இந்த ஹோல் க்யூப்டு போட்டோம்னா 1 க்யூப்டு வந்து 1ன்னு தெரியும். 2 by 1 is equal to 2ன்னு கிடச்சிரும். அதுக்கடுத்தது f4 of x. ஏற்கனவே அங்கே 2 இருக்குது, இந்த 3யை வந்து மேலே கொண்டு போனோம்னா -3 2 into -3 by 1 plus x இந்த பவர் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், 4ன்னு வந்துடும். அப்போ f4 of 0 வந்து நமக்கு -2 into -3 -6 by 1 plus 0 the whole power 4 வந்துடும். இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 1 power 4 ஒன்றுன்னு தெரியும். அதனால் -6ன்னு நம்ம எழுதிடுறோம். இப்போ சீரீஸ்க்கு போயிடலாம். log of 1 plus x is equal to
எஃப் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோன்றது தெரியும். எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ வந்து 1, எஃப் டூ டேஷ் ஆஃப் ஜீரோ வந்து -1, எஃப் த்ரீ டேஷ் ஆஃப் ஜீரோ வந்து 2, எஃப் ஃபோர் டேஷ் ஆஃப் ஜீரோ வந்து -6. இப்போ அந்தந்த இடத்துல நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது 1 into x by 1 factorial plus -1 into x square by 2 factorial plus 2 by 3 factorial into x cubed plus -6 by 4 factorial into x power 4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது நம்ம இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 0 ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்துடும், எக்ஸ் எழுதிக்கிறோம். இங்கே -2 ஃபேக்டரியல் வந்து 1 into 2ன்னும் போது 2ன்னு வந்துடும். அதனால் -x square by 2ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 3 ஃபேக்டரியல் வந்து 1 into 2 into 3ன்னு எழுதிக்கலாம். இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணோம்னா 3 மட்டும் கிடைக்கும். இங்கே -6 இருக்குது. 4 ஃபேக்டரியல் வந்து 1 into 2 into 3 into 4ன்னு எழுதலாம். இப்போ 2 3s are 6. அதனால் இதையும் இந்த 2வும் 3யும் கேன்சல் பண்ணிடுறோம். -1 மட்டும் இருக்கும். இங்கே x power 4 இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் -x square by 2, இங்கே வந்து x cubed by 3 -x power 4 by 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. நமக்கு 4 டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.